ஹாய். இந்த உலகத்துல 70% அளவுக்கு நீரால மட்டுமே உருவாயிருந்தாலும் நாம குடிக்கிறதுக்காக மனுஷங்க பயன்படுத்துற நீர் வெறும் 3% தான். அதுல கூட 0.6% தண்ணீரா நாம உபயோகப்படுத்திட்டு இருக்கோம். அப்படிப்பட்ட தண்ணி பற்றாக்குறையில இந்த உலகத்துல வாழ்ந்துகிட்டு இருக்க நம்மளுக்கு நிறைய விஷயங்களை விஞ்ஞானிகள் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. உதாரணமா கடல் நீரை உப்பு நீரா, கடல் நீரை நல்ல தண்ணியா ஆக்குற திட்டங்கள் மாதிரி நிறைய விஷயங்களை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. நிறைய விஷயங்கள் மக்களுக்கு எட்டுது, சில விஷயங்கள் மக்களோட கைக்கு போய் சேர்றதில்ல. அதே மாதிரி இந்த தடவை ஒரு விஷயத்த விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிருக்காங்க. இது கண்டிப்பா ஃபியூச்சர்ல உபயோகமா இருக்கும். இது போல நிறைய விஷயங்களை கூட விஞ்ஞானிகள் இதுக்கு முன்னாடி கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த விஷயத்த ஐஐடி பாம்பே சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சிருக்காங்க. அது என்ன அப்படின்னா, லோட்டஸ் லீஃப் மாதிரி, அதாவது தாமரை இலை போல தன்மை இருக்கிற ஒரு மெம்பரைன், அதாவது ஒரு மெட்டீரியலை கண்டுபிடிச்சிருக்காங்க. இதை வந்து சோலார் எவாபரேட்டர். இந்த சோலார் எவாபரேட்டர் பாத்தீங்கன்னா கடல் நீரை உப்பு நீரா ஆக்குற ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்காக கண்டுபிடிச்சிருக்காங்க. இத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். கண்டுபிடிச்சிருக்க இந்த விஷயம் எதை அடிப்படையா வச்சது, இது எதுக்காக கண்டுபிடிச்சது, அண்ட் இந்த ப்ராசஸ் எப்படி நடக்குது, இதுக்கு முன்னாடி இதே மாதிரி வேற ப்ராசஸ் நடந்திருக்கா, இந்த ப்ராசஸ்ல எத்தனை வெரைட்டிஸ் வந்து இருக்குது அப்படிங்கறதெல்லாம் இந்த வீடியோல பார்க்க போறோம். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். கடைசி வரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதாவது சயின்டிஸ்ட், ஐஐடி பாம்பே சயின்டிஸ்ட் வந்து இந்த ஹைட்ரோபோபிக் மெட்டீரியலை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஹைட்ரோபோபிக் மெட்டீரியல் அப்படின்றது லோட்டஸ், அதாவது தாமரை இலை போல தன்மை இருக்கிறது. அதாவது அது மேல எந்த விதமான அழுக்கோ ஈரப்பதமோ தண்ணீரோ ஒட்டாம இருக்கும். இதுதான் இந்த தன்மை இருக்க மெட்டீரியலோட சிறப்பம்சம். இந்த பொருள் வந்து கிராஃபைனை பேஸ் பண்ணி இருக்கிறது. கிராஃபைன் அப்படிங்கிறது இதுக்கு முன்னாடி நம்ம கேட்காத ஒரு பேரா கூட இருக்கலாம். இந்த கிராஃபைன் மெட்டீரியல் அப்படின்றது ரொம்ப மெல்லிசா இருக்கும், அதே நேரத்துல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். இது நிறைய சயின்டிபிக் பர்பஸ்க்காக யூஸ் பண்றது. அதுதான் இந்த ஹைட்ரோபோபிக் மெட்டீரியல். சரியா? இதை வந்து கிராஃபைன் அடிப்படையில தயாரிச்சிருக்காங்க. இந்த ஹைட்ரோபோபிக் மெட்டீரியலோட மெயின் யூஸ் வந்து பாத்தீங்கன்னா உப்பு நீரை, அதாவது டீசாலினேஷன் பண்றது, உப்பு நீரை குடிநீரா மாத்துறது, ஃப்ரெஷ் வாட்டரா மாத்துறது தான். எதுக்காக இதை கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா, வாட்டர், அதாவது ஃப்ரெஷ் வாட்டர், குடிநீரோடைய நெருக்கடி நிறைய நம்ம சந்திச்சுட்டு இருக்கோம். இந்த குடிநீரோட நெருக்கடிக்கு ஒரு தீர்வு கொடுக்கக்கூடிய ஒரு புரட்சிகரமான கண்டுபிடிப்பு தான் இது. அண்ட் இந்த உலகத்துல எவ்வளவு தண்ணீர் பற்றாக்குறைன்னு பார்க்கலாம். இந்த உலகம் பாத்தீங்கன்னா 71% தண்ணியால பரவி இருக்கு. தண்ணி தான் மூடி இருக்கு. பூமியோட மேற்பரப்புல தண்ணி இருக்கு. ஆனா 3% ஃப்ரெஷ் வாட்டரை மட்டும்தான், அதாவது குடிநீரை மட்டும்தான் நாம உபயோகப்படுத்துற மாதிரி இருக்கு. இதுல கூட 0.6% தான் நமக்கு ஈஸியா கிடைக்கிற வகையில இருக்கு. உதாரணம் பனிக்கட்டிகள், கிளேசியர்ஸ், அண்டர் வாட்டர், அதுக்கப்புறம் கிரவுண்ட் வாட்டர், இந்த மாதிரி விஷயங்கள் மட்டும்தான். இன்னும் மீதி 3% இருக்கிறதுலயே நம்ம 0.6% தான் உபயோகப்படுத்துற அளவுக்கு இருக்குது. அந்த அளவுக்கான பிரச்சனைகள் தான் இந்த உலகம் இருக்கு. இந்த கண்டுபிடிப்பு எப்படி உதவுதுன்னு பார்க்க, தாமரை இலை போல தன்மை இருக்கிற இந்த மெட்டீரியல் ட்ரையா இருக்கும், அதாவது ரொம்ப காய்ந்த நிலையில இருக்கும், அண்ட் மிதக்கக்கூடிய தன்மை இருக்கும். இதை வச்சு எப்படி கடல் நீரை, அதாவது உப்பு நீரை குடிநீரை ஆக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு சின்ன உதாரணம் தேவைப்படுது. நம்ம எல்லாருக்கும் தெரியும் கடல் நீர் மட்டும்தான் ரொம்ப உப்பா இருக்கும், மத்த எந்த நீரும் அந்த அளவுக்கு உப்பா இருக்கிறது இல்ல. ஆனா கடல் நீர்ல சேர்ற எல்லா தண்ணிகளுமே உப்பா மாறிடுது. ஏன் கடல் நீர் மட்டும் ஏன் உப்பா இருக்குன்னு சின்ன குழந்தையில இருந்து இந்த கேள்வி நம்ம எல்லாருக்கும் இருக்கும். அதுக்கு காரணம் என்னன்னா, கடல் நீர்ல நிறைய வகையான மினரல்ஸ் இருக்கு. அது ஏன் கடல் நீர்ல மட்டும் இருக்குது அப்படின்னா, மற்ற இடங்கள்ல இருக்க மினரல்ஸ் எல்லாம் ஒரே இடத்துல பல ஆயிரம் வருஷங்களா இல்ல பல நூறு வருஷமா தேங்கி இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. எல்லா தண்ணியும் ஓடிக்கிட்டே இருக்கும், இல்ல வத்தி போயிடும், திரும்ப திரும்ப உருவாகிற தன்மை இருக்கிறது. ஆனா இந்த கடல் நீர் மட்டும் தான் எங்கேயும் ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது, அதே இடத்துல இருக்கிறதுனால அதுல அதிகப்படியான உப்பு, அதாவது மினரல்ஸ் தான் உப்பா நமக்கு தோணுது. கொஞ்சம் மினரல்ஸ் இருந்தா அதுக்கு நமக்கு உப்பு கக்கிறது தெரியாது, அதிக மினரல்ஸ் இருந்தா உப்பு கரிக்கிறது தெரியும். கடல் நீர்ல நல்ல தண்ணி எல்லாம் நீராவி ஆகும் போது ஃப்ரெஷ் வாட்டர் மட்டும் தான் நீராவி ஆகும், மெட்டீரியல்ஸ், அதுல இருக்கிற மினரல்ஸ் நீராவி ஆகாது. சோ நீராவி ஆகிற நல்ல தண்ணிகள் மட்டும் மேல நீராவியா வானத்துல மேகங்களா போயிடுது. அதுல இருக்கிற மினரல்ஸ் மட்டும் தேங்கிடுறதுனால, அதிகப்படியான மினரல்ஸ் தேங்கி தேங்கி இருக்கிறனால அதோட சுவை வந்து நமக்கு அதிகமா தெரியுது. அதுதான் உப்பு. அதே மாதிரிதான் இந்த ப்ராசஸும். இதுல வந்து பாத்தீங்கன்னா நீராவியா ஆக்கும்போது ஃப்ரெஷ் வாட்டர் மட்டும் நீராவியா கலெக்ட் பண்ணிடுவாங்க. அண்ட் அதுல இருக்கிற சால்ட் அண்ட் அதுல இருக்க மினரல்ஸை வந்து கீழேயே தங்கிரும். அதாவது இந்த கண்டுபிடிச்சிருக்க இந்த தாமரை இலை போல மெட்டீரியல்லே தங்கிடும். ஆனா தாமரை இலையோட மெட்டீரியல், இதோட சிறப்பம்சம் என்னன்னா, அந்த தாமரை இலையில கூட இந்த அழுக்கோ இல்ல இந்த சால்ட்டோ இந்த மினரல்ஸோ ஒட்டாம இருக்கும். அதனால இதை அடிக்கடி சுத்தம் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. இதை மெயின்டைன் பண்றது ரொம்ப ஈஸி. அதனால இது ரொம்ப கம்மி செலவுல ஜனங்களுக்கும் கொடுக்க முடியும், அதாவது லோ காஸ்ட். அது மட்டும் இல்லாம இது சுற்றுச்சூழல் பாதுகாப்பானது, அதாவது எக்கோ ஃப்ரெண்ட்லியாவும் இருக்கும். சூட்டபிள் ஃபார் ரூரல் ஏரியாஸ், அதாவது ரொம்ப கிராமப்புறங்கள் அண்ட் கோஸ்டல்
ஏரியாஸ், இந்த சிட்டி சைடும் பாத்தீங்கன்னா கடலோர இடங்கள் அண்ட் கடலோர கிராமங்களுக்கும் இது ரொம்ப உதவியா இருக்கும். அண்ட் தமிழ்நாட்டுல இருக்கிற கோஸ்டல் ரீஜன்ஸ்லயும் தீவுகள்லயும் இந்த முறை ரொம்ப உதவியா இருக்க போகுதுன்னு சொல்றாங்க. சரி, இந்த டீசாலினேஷன் டெக்னாலஜி, அதாவது உப்பு நீரை குடிநீராக்குற இந்த டெக்னாலஜி எப்படி ப்ராசஸ் ஆகுது, அதாவது அது என்னதான் பண்ணுது, அந்த டீசாலினேஷன் டெக்னாலஜினா என்ன, அது எப்படி வேலை செய்யுது அப்படிங்கறத பாப்போம். டீசாலினேஷன் டெக்னாலஜில இப்போ ரெண்டு வகை நான் சொல்றேன். மெம்பரைன் டெக்னாலஜி, இன்னொன்னு தெர்மல் டெக்னாலஜி. மெம்பரைன் டெக்னாலஜி அப்படிங்கிறது உப்பு நீரையோ போர் வாட்டரையோ ஒரு மெம்பரைன் மூலியமா அனுப்பி அதுல பல கட்டங்கள் தாண்டின பிறகு போர் வாட்டர் உங்களுக்கு நல்ல ஃப்ரெஷ் வாட்டரா இருக்கு. அதாவது நம்ம எல்லார் வீட்லயும் இப்போ ஆரோ இல்ல வாட்டர் பியூரிஃபையர் அதிகபட்சம் நிறைய பேர் வீட்டுல இருக்குது. அப்படி இல்லாதவங்க போன்ல இன்டர்நெட்ல பாருங்க, அந்த வாட்டர் பியூரிஃபையரை ஓபன் பண்ணா அதுல டியூப் மாதிரி 5 இல்ல 6 இல்ல 4 இருக்கும். சோ அது எல்லாமே ஒரு விஷயத்த பண்ணக்கூடிய ஒரு மெஷின் மாதிரி தான். ஒரு மெம்பரைன் அதோட ப்ராசஸ முடிச்ச பிறகு அடுத்த இடத்துக்கு அனுப்புது. அந்த மாதிரி 5 கட்டங்கள்ல அந்த வாட்டர் வந்து பியூரிஃபை ஆகி உங்க போர் வாட்டர் உங்களுக்கு சுத்தமான மினரல் வாட்டராவோ இல்ல குடிநீராவோ கிடைக்குது. இதுதான் மெம்பரைன் டெக்னாலஜி. இததான் ரிவர்ஸ் ஆஸ்மோசிஸ், அதாவது ஆர்ஓ அப்படின்னு சொல்றோம். நம்ம எல்லார் வீடுகளையும் அதிகபட்சம் எல்லாரோட வீடுகளையும் இப்ப இருக்குது. இதுதான் மெம்பரைன் டெக்னாலஜி. இதுக்கு கம்மியான இடம் போதும், கொஞ்சம் கரண்ட் போதும். அதாவது நம்ம எல்லா பொருளும் யூஸ் பண்ற மாதிரி பிளக் பாயிண்ட் போட்டு ஸ்விட்ச் போட்டா யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இதுல பாத்தீங்கன்னா எந்த விதமான ஹார்ஷ் கெமிக்கல்ஸும் இல்ல, பசுமையா பராமரிக்க முடியும். இதுல இருக்க பிரச்சனைகள் என்னன்னா, இது அப்பப்ப கொஞ்சம் அடைச்சுக்கும் அண்ட் இதுக்கு அப்பப்ப சர்வீஸ் பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியதா இருக்கும். அதுவும் நம்ம எல்லாருக்கும் தெரியும். அண்ட் ரெண்டாவது தெர்மல் டெக்னாலஜி. தெர்மல் டெக்னாலஜி அப்படிங்கிறது எனவே கடல் நீர் எப்படி நீராவியாய் மேல போகுது அப்படிங்கறத நான் சொன்னேன். அதே மாதிரி ஒரு டெக்னாலஜி, கடல் நீர் நீராவியா ஆகி மேல போயிடும் அண்ட் அதுக்கப்புறம் அதுல இருக்கிற பியூர் வாட்டரை நம்ம கலெக்ட் பண்ணுவோம். இதுதான் தெர்மல் டெக்னாலஜி. இதுல நிறைய வெரைட்டி இருக்கு. இதுல ஒரு வெரைட்டி லோ டெம்பரேச்சர் தெர்மல் டீசாலினேஷன், அதாவது LTTD அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து கம்மியான வெப்பநிலையில கடல் நீரை ஆவியாக்கி நல்ல தண்ணி எடுக்க முடியும். இன்னொன்னு ஆவியா, அதாவது வேப்பரை கம்ப்ரஸ் பண்ணி, அதாவது அழுத்தத்தை கொடுத்து பயன்படுத்துற முறை. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. பொதுவா தெர்மல் டெக்னாலஜி அப்படின்னா நீராவியா ஆக்கி, உப்பு நீரை நீராவியா ஆக்கி அதுல இருந்து குடிநீரை எடுக்கிற விஷயங்கள் தான். இதுல நிறைய வெரைட்டிஸ் வந்து இருக்குது. ஆனா இதுல ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இதுல அதிகமான உப்பு உள்ள நீரையும் சரி பண்ணலாம். ஆனா மெம்பரைன் டெக்னாலஜில அது முடியாது. தெர்மல் டெக்னாலஜில மட்டும் அதிகமான உப்பு நீரை சரி பண்ண முடியும். இந்த LTTD பிளான்ஸ் ஆல்ரெடி நிறைய இடங்கள்ல இருக்கு. உதாரணமா லட்சதீப்ல இருக்குது அண்ட் தமிழ்நாட்டுல இருக்குது அண்ட் சவுத் ஏசியால இருக்கிற பெரிய ரிவர்ஸ் ஆஸ்மோசிஸ் இல்ல தெர்மல் டெக்னாலஜி பிளான்டே இருக்குது அண்ட் சென்னையிலயும் இருக்குது. இது போன்ற நிறைய பயனுள்ள விஷயங்களை தெரிஞ்சுக்க காயத்ரி சுதாகர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. அண்ட் மறக்காம என்ன நினைக்கிறீங்க இந்த வீடியோ பத்தினே கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோல நம்ம மீட் பண்ணலாம். அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடைபெறது காயத்ரி சுதாகர்.